வசனத்தை தாண்டி ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், பேச. இன்னைக்கு நிறைய சபைகளில் பாருங்க, இன்னைக்கு பைபிளில் பிரசங்கம் கிடையாது, சினிமா பாட்டை பாடுறான், அதுவே நீ பிரசங்கமாக மாறி போச்சு. சினிமா பாட்டுக்கு விளக்கத்தை கொடுத்து அதுவே நீ பிரசங்கம், சினிமா டயலாக பேசி அதுவே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இதை பேசுவார், அசுத்த ஆவி இருந்தால் தான் என்ன செய்யும், வசனத்துக்கு வெளியே உலகத்தை பேசும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார். ஏன் அப்படின்னா இந்த வசனம் தான் நம்மை தெளிவித்து நடத்தும். அப்படின்னு ஆவியானவர் பேசுறதை நீங்க கேட்கணும்னா தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணுங்க. தினந்தோறும் இந்த வேதத்தை நேசிச்சு வாசிக்கணும். இந்த வேதத்தை பிரியமா வாசிச்சு இந்த வசனம் கீழ்ப்படியணும்னு விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்து பாருங்களேன், இந்த வசனம் உங்களை மகிமையாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்க, 19ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக இருக்கிறது. பேதை என்ன ஆக்குதான்? ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு நம்மளை பிரில்லியன்ட் ஆக்கிடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன். எத்தனை டிகிரி படித்தாலும் இந்த வேத வசனம் இருதயத்தில் இல்லைன்னா யூ ஆர் ஃபுல்லிஷ். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? இந்த பைபிளை படிக்க நேரம் இல்லை, நான் 1000 டிகிரி படிக்கிறேன், பெரிய கோர்ஸ் எல்லாம் படிக்கிறேன், இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி படிச்சிருக்கிறேன், அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இது இல்லைன்னா நீ முட்டாள், பேதை என்று வசனம் சொல்லுகிறது. பேதைகளை ஞானியாக்குறது என்னவா? இன்னைக்கு ஏங்க நிறைய பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட கணவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட மனைவியா இருக்கட்டும், அநேக அருவருப்பான பாவங்களை விழுந்து சாட்சி இழந்து போக ஒரே காரணம் இந்த வசனம் இருதயத்தில் இல்லை. இந்த வசனம் சும்மா கிடக்காதுங்க. இது ஒரு மனுஷன வார்த்தை கிடையாது, இது ஜீவன் உள்ளது. இது உள்ள கடந்துட்டு சும்மா இருக்காது. டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்க தடுமாறுறோமோ, என்ன வார்த்தை நமக்கு வேணுமோ அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வசனம். இது ஆவியும் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? வகையறுக்கும். இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயத்தில் பலவிதமான எண்ணங்கள் வரும்போது எது சரி எது தவறு வகையறுப்பது, டிஃபரன்ஷியேட் பண்ணுவது. இந்த வசனம் தான் இதை சொல்லி பேசும். அப்ப பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. முதல்ல வாலிப பிள்ளைங்க முதல்ல வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. பெரியவர்கள் சகோதர சகோதரி முதல்ல தினமும் வேதத்தை வாசிங்க. இந்த வேத வசனம் உள்ளத்தில் ஆழமா இருக்குமானால் நீ தடுமாறும் பொழுது ஆவியானவர் பேசுவார், நம்ம ஞானியாக்குவார். என்ன ஞானி தெரியுங்களா? பெரிய உலக அறிவுள்ள ஞானி கிடையாது. சாத்தானுடைய தந்திரங்களை ஈஸியா ஜெயிக்கிற, சாத்தானை முட்டாளாக்குகிற ஞானிகளாக இந்த வசனம் நம்மை மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் நானும் சாத்தானை முட்டாளாக்க வேண்டிய கூட்டம். இன்னைக்கு அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட விசுவாச ஜனம் இன்னைக்கு சாத்தானால முட்டாளாகிட்டு இருக்கிற பரிதாபம் என்னன்னா, இது இல்ல இருதயத்துல. ஆவியானவர் யார் அபிஷேகம் பண்ணுகிறார்? இந்த வசனத்தோடு உறவாடுகிறவர்கள். யோசேப்பு காலத்துல சபை இல்லதான், ஆனா போத்திபார் வீட்டில் அவன் பாவம் செய்ய அவனை இழுக்கும் போது அவன் ஏங்க துண்டக்கான துணியக்கான ஓடணும்? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அப்ப அவனுக்குள்ள ஒரே வசனம் என்னது? இந்த விபச்சார பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த வசனம் உள்ள அவனுக்குள்ள என்ன செய்யுது? பேசிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த வசனத்தை உள்ள வச்சிருந்தான், அது அனுதினம் தியானித்தான். ஆவியானவர் அந்த இடத்துல அவனு பேச, யோசேப்பு இவ்வளவு நேரம் அவனை காத்துக்கிட்டேன், ஏன் ஓடுனா தெரியுங்களா? டெய்லி வேலைக்கு போவான், டெய்லி அவ பிடிச்சி பாவத்துக்கு இழுப்பான், ஆனா வேலையெல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு தான் வருவான், ஆனா பாவத்து விழாம இருந்தான். ஆனா பர்டிகுலர் அந்த டே கர்த்தர் சொல்றாரு, வேலையும் செய்வானா விட்டுட்டு ஓட அப்படின்றாரு. ஏன்? இதுக்கு மேல நின்னா உன்னை வலுக்கட்டாயமா சாத்தான் பாவத்தை விழ பண்ணிடுவான். அந்த வார்த்தை உள்ளத்துல உதிச்சதுனாலதான் துணியை அவ கையில விட்டுட்டு நிர்வாணம் என்ன செய்தானா? எப்படிங்க யோசேப்பில் ஓட முடிஞ்சது? ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. சாத்தான் உங்களை கரைப்படுத்த சில இடத்துக்கு இழுத்துட்டு போகும் பொழுது உங்க கால் பின்னாடி வரணும் அப்படின்னா ஆவியான அபிஷேகம் வேணும். சில தவறான மனிதர்களை உங்களோட சாத்தான் ஜாயின் பண்ண வச்சு உங்களை கரைப்படுத்த போராடும் பொழுது அந்த நபர்களை இனங்கண்டு கொண்டு நீங்க விலகணும்னா அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அந்த அபிஷேகம் கிரியை செய்யணும்னா கர்த்தர் வார்த்தை உங்கள் இதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா.